சமகால விந்தை செய்திகள். பாகம் 92. துர்நாற்றம் வீசிய அணை ஆடை, வாடிக்கையாளர்களை வெளியேற்றிய உணவகம். உணவகம் ஒன்றுக்கு குழந்தையுடன் சென்ற தம்பதியினரை அவ்வுணவக பணிப்பாளர் வெளியேற்றிய சம்பவம் ஒன்று அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்படி குழந்தைக்கு அணிவிக்கப்பட்டிருந்த அணையாடையில், அதாவது பேம்பஸில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அந்த உணவகத்தில் உணவு உட்கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் சிலர் செய்த முறைப்பாட்டை அடுத்தே குறித்த தம்பதியினர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பிரதர்ஸ் பீஸா எக்ஸ்பிரஸ் என்ற உணவக பணிப்பாளர்களே இவ்வாறு குழந்தையுடன் சென்ற தம்பதியை வெளியேற்றியுள்ளனர். மிரிண்டா சோவோஸ் என்ற பெண் தனது 4 மாத சிசுவான ரீகன் மற்றும் 4-8 வயது மகள் மாறான லாரன் கெட்டிலின் ஆகியோருடன் இவ்வுணவகத்துக்கு சென்றுள்ளார். இதன்போது தனது 4 மாத குழந்தையின் அணை ஆடையை மாற்றுவதற்காக அவர் கழிவறைக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த கழிவறையில் குழந்தையை நிறுத்தி அணை ஆடையை மாற்றுவதற்கான வசதிகள் இருக்கவில்லை. இதனால் மீண்டும் தனது இருப்பிடத்துக்கு சென்ற அப்பெண் யாருக்கும் தெரியாமல் குழந்தையின் அணை ஆடையை அவசரமாக மாற்றியுள்ளார். இதன்போது குழந்தையின் அணையாடை துர்நாற்றம் வீசுவதாக அருகில் இருந்தவர்கள் உடனடியாக உணவக நிர்வாகத்துக்கு முறைப்பாடு செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உணவக பணிப்பாளர் அப்பெண்ணிடம் சென்று அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளதோடு அப்பெண்ணால் தெரிவு செய்யப்பட்ட உணவுகளை பொதி செய்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பதாகவும் கூறியுள்ளார். சிறு குழந்தைகளுக்காக இந்த வசதியையும் செய்து வைப்பதுதான் உணவகத்தின் கடமையாக இருக்கிறது. உணவு உண்ணும் இடத்தில் அதனை மாற்ற முனைந்தமையும் தவறாக இருக்கிறது. எது எந்த இடத்தில் செய்யப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செய்தால்தான் அது பிழைக்காது. எனவே தெரிந்து புரிந்து நடப்பதும் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. நீச்சல் தடாகத்தில் மூழ்கிய கார். வயோதிபர் ஒருவர் செலுத்திச் சென்ற ஆடம்பர கார் நீச்சல் தடாகத்தில் வீழ்ந்த சம்பவம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இடம்பெற்றுள்ளது. 85 வயதான இந்நபரின் கார் அவரின் வீட்டின் பின்புறமுள்ள நீச்சல் தடாகத்தில் வீழ்ந்து மூழ்கியது. அவசர சேவை பிரிவினர் அங்கு செல்வதற்கு முன் அவர் தடாகத்திலிருந்து வெளியேறியிருந்தார். தனது செருப்பொன்று காரின் பிரேக் தொகுதியில் சிக்கிக் கொண்டதால் தன்னால் காரை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாக அவ்வயோதிபர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தின் போது தடாகத்தில் எவரும் இருக்கவில்லை எனவும் இதில் எவரும் காயமடையவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு செருப்பு கூட ஒரு பெரிய விபத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. மற்றவர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கிறது. அவர் உயிர் தப்பியதில் சந்தோஷம். விமானம் தரையிறங்கும் போது விமானியின் கை கழன்று வீழ்ந்தது. பயணிகள் விமானம் ஒன்று தரையிறங்கிக் கொண்டிருந்த போது விமானியின் செயற்கை கை கழன்று விழுந்த சம்பவம் பிரிட்டனில் இடம்பெற்றுள்ளது. ஃப்ளைபே நிறுவனத்தின் இவ்விமானம் பர்மிங்ஹாம் நகரிலிருந்து புறப்பட்டு சென்று வட அயர்லாந்தின் பெல்ஃபாஸ்ட் நகரில் தரையிறங்க முற்பட்ட போதே இச்சம்பவம் இடம்பெற்றதாக BBC தெரிவித்துள்ளது. அவ்விமானத்தின் அனுபவமிக்க தலைமை விமானி செயற்கை இடது கை பொருத்தியிருந்தார். அவர் விமானத்தை தரையிறக்க முற்பட்ட போது செயற்கை கையின் கீழ்ப்பகுதி கழன்று வீழ்ந்தது. இதனால் அவர் ஒரு கையுடன் விமானத்தை தரையிறக்க நேரிட்டதாக அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்த அறிக்கை அண்மையில் வெளியாகியுள்ளது. மேற்படி சம்பவத்தின் போது 47 பயணிகள் விமானத்தில் இருந்தனர். இவ்விமானம் அழுத்தத்துடன் தரையிறங்கியதாகவும் ஆனால் விமானத்துக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் தனது செயற்கை கை குறித்து தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பார் என விமானி கூறியுள்ளார் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஃப்ளைபே நிறுவனத்தின் அறிக்கையில் 46 வயதான மேற்படி விமானி மிகுந்த அனுபவம் கொண்ட நம்பிக்கையான ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவு உடற்பாதிப்புடைய அலுவலர்களையும் நாம் பணியில் ஈடுபடுத்துகின்றோம், ஆனால் பயணிகளின் பாதுகாப்புக்கு நாம் மிகுந்த முன்னுரிமை அளிக்கின்றோம் என தெரிவித்துள்ளது. விமானம் செலுத்துவதற்கு கை என்பது மிக முக்கியமான உறுப்பாக இருக்கிறது. செயற்கையாக கை பொருத்தப்பட்டவர்களும் பெரிய அளவில் பயணிகளை தாங்கிச் செல்லும் விமானங்களை செலுத்துகிறார்கள் என்பது இன்னொரு பக்க விடயமாக இருக்கிறது. இங்கு பயணிகளின் பாதுகாப்பு எவ்வளவு தூரத்திற்கு உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதுதான் தெரியவில்லை. இனி இந்த நிறுவனத்தை பயணிகள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள் என்பதை இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
சிறையில் உள்ள காதலனை சந்திப்பதற்காக மதுபானம் திருடிய யுவதி கைது. சிறையில் இருக்கும் தனது காதலனை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக கடையொன்றில் மலிவு விலை மதுபான போத்தல் ஒன்றை திருடிய யுவதியொருவரை அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தை சேர்ந்த அலிசியா வெலிக் எனும் யுவதி எரிபொருள் நிலையம் ஒன்றிலுள்ள கடையொன்றில் $3.99 பெறுமதியான மதுபான போத்தல் ஒன்றை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது திருட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் ஏற்கனவே சிறையில் உள்ள தனது காதலனை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என எண்ணியதாக அந்த யுவதி கூறியுள்ளார். குறித்த தினத்தில் தான் செய்த தவறொன்றிற்காக தனது காதலன் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அதனால் தான் அவரை சந்திப்பதற்காக தானும் சிறைக்கு செல்ல விரும்புவதாகவும் மேற்படி யுவதி தெரிவித்தார். அலிசியாவும் அவரின் காதலன் அடைக்கப்பட்டுள்ள வில்லியம்சன் பிராந்திய சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். எனினும் பின்னர் $5000 பிணையில் செல்ல அவர் அனுமதிக்கப்பட்டார். அடடா, திருட்டு பட்டத்தை சுமந்து கொண்டு காதலனை சந்திக்க போபவர்களும் இருக்கிறார்களா? இந்த காலத்தில் இதையும் செய்து காதல் செய்பவர்கள் இருக்கிறார்கள். இது பற்றி வேறு என்ன சொல்ல முடியும்? சக்கர கதிரையில் சாதனை. உலகின் மிக உயரமான மலைகளில் இருந்து பாராசூட் மூலம் குதித்து பல சாதனைகளை படைத்த கனடா நாட்டு வீரர் லோனி பிவோனெட் வயது 49 நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தனது சாதனை பயணத்தை மீண்டும் ஆரம்பித்துள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டு தனது 1100வது சாதனையை புரிந்திருந்த இவர் 486 அடி உயரமான நீர்வீழ்ச்சியில் இருந்து குதித்த போது சிறு தடுமாற்றம் காரணமாக படுகாயமடைந்தார். இதனால் இவரது கால்கள் செயலிழந்தன. இந்நிலையில் இவர் கடந்த 10 வருடங்களாக சக்கர கதிரையிலேயே வலம் வந்தார். தான் ஊனமுற்றவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அமெரிக்காவில் உள்ள பாலம் ஒன்றில் இருந்து பாராசூட்டுடன் குதித்து தனது அசாத்திய திறமையை இவர் தற்போது நிலைநாட்டியுள்ளார். இதனை 1101வது சாதனையாக பலர் கருதுகின்றனர். காயமுற்று 10 ஆண்டுகள் நிறைவையொட்டியே இவர் இச்சாதனையை படைத்துள்ளார். எழுந்து நிற்க முடியாவிட்டாலும் தொழில்நுட்ப முறையில் அமைக்கப்பட்ட சக்கர கதிரையில் அமர்ந்த வண்ணமே இவர் பாராசூட் மூலம் குதித்துள்ளார். நான் மீண்டும் மலைகளுக்கு சென்று குதித்து காட்டுவேன் என்று காயமடைந்த நாளிலிருந்து அனைவருக்கும் கூறி வந்தேன். அதனை இன்று நிலை நாட்டிவிட்டேன். இவ்வுலகில் யாருமே ஊனமுற்றவர் கிடையாது என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உள்ளவர் என்றுமே தாழ்ந்து போகார். தனக்கு இடையில் ஏற்பட்ட உடல் ஊனத்தை தன்னுடைய அசாத்திய திறமையை உலகுக்கு காட்டி நிரூபித்திருக்கிறார் இவர். ஊனமுற்றவர் என்று யாருமே உலகில் இல்லை. மனிதராக படைக்கப்பட்டவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் திறமை, ஆற்றல் இருக்கிறது. அது உணரப்பட வேண்டும், புடம் போடப்பட வேண்டும். அலைபேசியை முடக்கிய புதிய முறை. தனது அலைபேசி அழைப்புகளை மகன் அலட்சியப்படுத்துகிறான் என்ற காரணத்தினால் விரக்தி அடைந்த தாயொருவர் பிள்ளைகளது அலைபேசிகளை முடக்குவதற்கு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளார். அமெரிக்காவின் ஹோஸ்டன் பிரதேசத்தை சேர்ந்தவர் ஷெரோன் ஸ்டெண்டிபர்ட் என்னும் பெண்ணே இத்தகைய செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். இவர்கள் இருவரும் தாயின் அலைபேசி அழைப்பை அலட்சியப்படுத்தி வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் இதனை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார். இதனை அடுத்து சில தொழில்நுட்பவியலாளர்களின் உதவியுடன் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு அலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தும் போது அவ்வழைப்பை பிள்ளைகள் அலட்சியப்படுத்துவார்களாயின் அவர்களுடைய அலைபேசியை கடவு குறியீட்டை பயன்படுத்தி முடக்க முடியும். முடக்கப்பட்ட தொலைபேசியை மீண்டும் செயற்படுத்த வேண்டுமாயின் பெற்றோரிடமிருந்தே பிள்ளைகள் கடவு குறியீட்டை, அதாவது பாஸ்கோட் பெற வேண்டும். ஆனாலும் இந்த முறைமையை குறித்த ஒரு நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் அலைபேசிக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று இத்தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க உதவிய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அடடா, இப்படி வேற இருக்கிறதா? பெற்றோர்களுக்கு நல்ல வசதியாக போச்சு. ஆனாலும் குறித்த நிறுவனத்தின் தொலைபேசிகளை பிள்ளைகள் இனி வாங்குவார்களா என்பதுதான் கேள்வி. என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். 170 தேசிய கொடிகளை அடையாளம் காட்டும் சிறுவன்.
அமெரிக்காவில் 2.5 வயது சிறுவன் ஒருவன் 170க்கும் மேற்பட்ட நாடுகளின் தேசிய கொடிகளை சரியாக அடையாளம் காட்டி பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளான். தமிழகம் தர்மபுரியை பூர்வீகமாக கொண்ட ஜோதி பிரசாத் சரண்யா தம்பதியின் ஒரே மகனான இஷாந்த் என்ற சிறுவனே இத்தகைய திறமையுடன் மிளர்கின்றான். இச்சிறுவன் அமெரிக்க அரிசோனா மாகாணம் போனிக்ஸிலில் தனது பெற்றோருடன் வசித்து வருகின்றான். 2.5 வயதான இந்த சிறுவன் இன்னும் பாடசாலையில் சேர்க்கப்படவில்லை. இருப்பினும் 170க்கும் மேற்பட்ட நாடுகளின் தேசிய கொடிகளை காட்டினால் கொடிக்கான நாட்டின் பெயரை சரியாக கூறுகின்றான். அதேபோல தமிழ் உயிரெழுத்துக்கள், எண்கள், ஆங்கில எழுத்துக்கள் ஆகியவற்றை எப்படி கலைத்து கொட்டினாலும் அவற்றை வரிசைப்படி அடுக்கி வைக்கின்றான். கணிதத்தில் வரும் வட்டம், சதுரம், அரைவட்டம், செவ்வகம், அறுகோணம் உள்ளிட்ட உருவங்களை காட்டினாலும் துல்லியமாக கூறுகின்றான். இது தவிர ஆங்கில மாதங்களை வரிசைப்படி கூறுதல், உலக வரைபடத்தில் தேசங்களை அடையாளம் காட்டுதல் என அதி திறமைசாலியாக இச்சிறுவன் காணப்படுகின்றான். டேப்லெட்டில் அமெரிக்காவின் வரைபடத்தில் உள்ள 50 மாகாணங்களையும் ஒன்றாக குவித்து வைத்து அந்த துண்டுகள் ஒவ்வொன்றையும் எடுத்து அதற்கே உரிய இடங்களில் பொருத்தி அமெரிக்காவின் முழு உருவத்தையும் அமைத்து விடுகின்றான். அம்மா இங்கே வா வா பாடலில் தொடங்கி சுப்ரபாதம் உள்ளிட்ட சில பக்தி பாடல்கள் வரை அழகாக மழலையில் பாடி அசத்துகின்றான். இப்படி இஷாந்தின் பிரமிக்க வைக்கும் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. தர்மபுரியில் வசிக்கும் தனது தாத்தா பாட்டியான ராமசாமி மங்களா வீட்டுக்கு தாய் சரண்யாவுடன் சிறுவன் இஷாந்த் வந்துள்ளான். 4 வயது மேற்படி குழந்தைகள் செய்யும் அனைத்து செயல்களையும் இஷாந்த் பிசகாமல் செய்து அசத்துவதைக் கண்டு அவனது குடும்பத்தாரும் உறவினர்களும் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். இஷாந்த் 11 மாத குழந்தையாக இருந்தபோதே 3 வண்ணங்களை சரியாக தெரிந்து வைத்துக் கொண்டு அடையாளம் காட்டுவான். அதை பார்த்து நானும் என் கணவரும் தொடர்ந்து இஷாந்தை ஊக்கப்படுத்தி வந்தோம். அவனுக்கு பொம்மைகளுக்கு பதிலாக கற்றல் தொடர்பான பொம்மைகள், புத்தகங்களைத்தான் இதுவரை வாங்கி கொடுத்துள்ளோம் என இஷாந்தின் தாய் சரண்யா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள பள்ளியில் அவனை அழைத்து சென்றபோது 5 வயது குழந்தைகளுக்குரிய IQ இஷாந்துக்கு இருப்பதாக கூறினர். இஷாந்துக்கு நல்ல ஊக்கம் கொடுத்தால் சிறந்த அறிவாளியாக வருவான் என்றும் அவர்கள் ஆலோசனை வழங்கினர் என்றும் அவர் கூறினார். பிள்ளைகளின் ஆரம்ப பள்ளி பெற்றவர்களே, தன் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற சிறப்பான திறமைகள், ஆர்வங்கள், ஊக்கங்களை கண்டறிந்து வழி நடத்தும் பட்சத்தில் சிறந்த அறிவாளிகளாக பிள்ளைகள் வருவார்கள் என்பதில் ஐயமில்லை. 2.5 வயது இஷாந்தின் திறமைகள் பெற்றவர்களால் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவன் ஊக்குதல்களினால் கண்டிப்பாக உலகறியப்பட்ட ஒரு மனிதனாக அந்த பையனும் ஆவான் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்த்துவோம். சுழலும் படுக்கையறை கொண்ட மாளிகை வாடகைக்கு. பிரித்தானியாவில் சுழலும் படுக்கையறைகளை கொண்ட மிக பிரம்மாண்டமான வீடு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் போர்ட்டோபெலோ நகரில் இவ்வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இவ்வீட்டில் 4 படுக்கையறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் மாஸ்டர் படுக்கையறையானது 360 பாகைக்கு சுழலக்கூடிய வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதில் உறங்குபவர்கள் 4 பக்கமும் சுழன்றபடியே உறங்க முடியும். வானவில் வர்ணங்களை கொண்டு இவ்வீட்டின் சுவர்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள் சாதாரண படிக்கட்டுகள் போன்றில்லாமல் சுழலும் படிக்கட்டுகளாக அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த வீட்டை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. AB ரோகஸ் எனும் கட்டட வடிவமைப்பாளரே இவ்வீட்டை நிர்மாணித்துள்ளார். இம்மாளிகை மாதம் ஒன்றுக்கு 15,000 ஸ்டெர்லிங் பவுண்ட் என்ற அடிப்படையிலும் கிழமை ஒன்றுக்கு 3,500 பவுண்ட் என்ற அடிப்படையிலும் வாடகைக்கு விடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடடா, இப்படி ஒரு வசதியா! சுழன்று சுழன்று தூங்குவதென்றால் யாருக்குத்தான் ஆசை இல்லை? போய் பார்க்க வேண்டும், தங்க வேண்டும் என்று ஆர்வம் படைத்தவர்கள் ஒரு கிழமைக்கான வாடகை பணம் 3,500 பவுண்ட்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வாரம் நீங்களும் சுழன்றபடியே உறங்க முடியும். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.